இலங்கையில் கருவாடு உற்பத்தியில் முக்கிய பங்காற்றும் நீர்கொழும்பு கருவாட்டு சந்தை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. அசைவ பிரியர்களை சுண்டி இழுக்கும் மனத்துடன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கருவாடு பறந்து விரிந்து காட்சியளிக்கும் இந்த பகுதிதான் நீர்கொழும்பு. இலங்கையில் மீனவர்கள் வசிக்கும் பகுதிகளில் ஒன்று நீர்கொழும்பு. மீன்பிடி தொழில் மட்டுமின்றி கருவாடு விற்பனைக்கும் பெயர் பெற்றது இந்த பகுதி. இலங்கை மக்கள் அதிகம் விரும்பும் உணவுகளில் ஒன்றான கருவாட்டு வகைகளை வாங்க இந்த பகுதிக்கு பெரும்பாலானோர் படையெடுக்கின்றனர். திருக்கை, நெத்திலி, சுடை, கட்டா, சூறை உள்ளிட்ட பல்வேறு வகையிலான மீன்கள் உப்பு நீரில் ஊற வைக்கப்பட்டு பிறகு 3 நாட்கள் வெயிலில் பதப்படுத்தப்படுகின்றன. டூனா மாதிரி மீன், சிஎஃபிஸ், மற்றது தலபாத், திருக்க மீன், சுறா மீன், மற்றது சின்ன மீன் எடுத்தால் நெத்தோலி, மற்றது கீரை மீன், சால், லின்னு, பலேன், அதுபோல் மீன் தான் இதில் மெத்த போடுவாங்க. சொன்னால் அதில் கட்டா மீன் தான், கட்டா பார் தான் வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு இப்போ விலை வந்து மலிவான விலை தான் 1800 ருபீஸ் தான் 1 கிலோ. ஒரு பக்கம் கருவாட்டு தொழிலுக்கு இடையூறாக மழை பெய்தாலும் மறுபுறம் கருவாடு தயாரிக்க உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் உப்பின் விலையும் உற்பத்தியாளர்களை அதிர வைக்கிறது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் 50 கிலோ கொண்ட உப்பு மூட்டை சுமார் 3000 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர் உற்பத்தியாளர்கள். 3000 கிலோ, 4000 கிலோ, 5000 கிலோ அப்படி ஒரு நாள் போய்கொண்டு தான் இருக்குது. மழை தான் கொஞ்சம் சிரமத்துக்கு இருக்குது. மற்றது வந்து உப்பு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. மழை காலத்துக்கு உப்பு கொஞ்சம் விலை கூடுற 700-800 போகிறது ஒரு 2000-3000 ரூபாய்க்கு போகுது உப்பு கிலோன்ற ஒரு மூட்டை. நீர்கொழும்பு பகுதியில் பதப்படுத்தப்படும் 90% கருவாடுகள் இலங்கையின் மற்ற பகுதிகளுக்கு விற்பனைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. எனினும் கால சூழலுக்கு ஏற்ப கருவாடு விலையும் அங்கு உச்சத்தை தொட்டுள்ளது. இருக்கக்கூடிய மக்கள் 90% அதிகமானோர் கருவாடை தங்களுடைய உணவுகளில் பயன்படுத்துகிறார்கள். இப்போ நாம் இருக்கின்ற இந்த மார்க்கெட் என்பது நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருவாடு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம். தினமும் 5000 கிலோவுக்கு மேலாக இங்கு கருவாடு உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. முக்கியமான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் இதை பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, மீனவர்களும் அதை சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களும் பலரும் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மழை, உப்பு இங்கு பிரதான ஒரு பிரச்சனையாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கண்ணதாசனுடன் நீர்கொழும்பிலிருந்து சன் செய்திகளுக்காக செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.